அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். ஒரு யூத அறிஞர், அவர் விடுமுறை தினத்தில முதல் நாளே எப்பவுமே காணாம போயிடுவாரு. இந்த மாரி யூத அறிஞர் வழக்கமா இதே மாரி ஒவ்வொரு விடுமுறை நாள்ல காணாம போறது அவங்களுடைய குழுவுல இருந்தவங்களுக்குலாம் சந்தேகம். அப்ப அந்த குழுவுல இருக்கவங்க, இவர எப்படியாச்சும் நம்போ கண்டுபிடிக்கணும். இவரு எங்க தான் போறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அ அ அவர பின்தொடர்றாங்க. இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த யூத அறிஞர் ரகசியமா கடவுள ஏதாவது போய் பார்க்க போறாரோ! அவரு எங்க போறார்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெகுலரா ஆ இவரு போறாரு அப்படின்னு சொல்லி இவரு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அது மாரி போற சமயத்தில இவரு என்ன பண்றாருன்னா, ஒரு ஊர்ல தள்ளி போயி, அங்க ஒரு குடிசைக்கு போறாரு. குடிசையில பக்கவாதத்தில பாதிக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பொண்ணோட குடிசையில போய் சேவை செஞ்சுட்டுருக்கிறாரு. அ அந்த சேவை செஞ்சுட்டுருக்கும்போது, அந்த குடிசைய சுத்தம் பண்றதும், அந்த அ வயதான அந்த பெண்மணிக்கு சமையல் செஞ்சு வைக்கிறதும், இவரு அந்த லீவ் நாள்ல செஞ்சுட்டு வராரு. இத அந்த ஒற்றன் பார்க்குறான். அந்த பின்னாடி தொடர்ந்து வந்தவன் பார்த்துட்டு, திருப்பி அந்த ஊருக்கு வந்துடுறான். அப்போ அந்த ஒற்றன்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, இவரு எங்க தான் போனாரு? சொல்லு சொல்லுன்றாங்க. அப்போ அந்த ஒற்றன் சொல்றான், "அவர் சொர்க்கத்த விட மேலான இடத்துக்கு போனாரு" அப்படின்றான். அப்போ பிறருக்கு சேவை செய்யறதுல நம்மள இணைச்சு கொள்றது சொர்க்கத்துக்கு போறத விடவும் மேலானது. இந்த இடத்துல அ ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு. "நீ புகழ் பெற வேண்டுமென்று விரும்புகிறாயா? என் சகோதரா, பருவங்களுக்கும் வருடங்களுக்கும் வழுகி ஓடிவிட்டன மிக வேகமாக. நேரடியாக கேட்டால் அது உனக்காக மட்டுமே. உண்மையுடன் நீண்ட தொடர்பு கொண்ட நீ ஒருபோதும் சொல்லமாட்டாய். ஆனால் அனைத்தும் சுயமறதி. நீதியை நன்குணர். சுயம் தேடுவோர் அல்ல. கதாநாயகர்களே இங்க மகுடம் சூடுகிறார்கள். எனவே போ, உன் வாழ்வை இழந்துவிடு அடுத்தவர் சேவையில். ஆஹா! பெருமையும் புகழும் படைசூழ அந்த சொர்க்கத்தை தாண்டி நீ உயர்நிலை அடைவாய்." இந்த மாதிரி ஒரு இது உண்டு. என்னன்னா, என்னதான் இறைவன தேடுறோம்னாலும், அந்த இறைவன தேடுறதுக்கு எளிமையான வழி சேவை மட்டும் தான். இந்த சேவை பெருசா கூட செய்ய தேவையில்ல. ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய பெருசா ஒரு கல் இருக்கு. அந்த கல்ல எடுத்து ஓரமா போடுறது. கோயில்கள்ல இருக்கக்கூடிய குப்பைய எடுத்து ஓரமா போடுறது. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்றது. இது எல்லாமே சேவை மனப்பான்மையா குறிக்கும். அதனால நம்பளால முடிஞ்ச வரையும் நம்ம அந்த மாரி பண்ணும்போது, இறைவன் சமீபமா இருக்கக்கூடும். இறைவனுக்கு நீ செய்யக்கூடிய தொண்டா அது மாறும். அதனால தான் நம்ப இதில பார்த்தீங்கன்னா, தொ தொண்டரடி ஆழ்வார் இந்த மாரிலாம் அ சிவனுக்கு தொண்டு செய்றவங்களுக்கு தொண்டு செய்வாங்க. அப்டின்னா, தொண்டருக்கு தொண்டரா இருக்கக்கூடியவர் இறைவன் அ எல்லா ரூபத்திலயும் இருக்கிறாரு. அப்போ அதனால தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பாரதியார ரொம்ப இது பண்ணா பாரதிதாசன் வச்சுக்கினாங்க. அப்ப என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்கள நம்ம முன் உதாரணமா வச்சு பண்றது கூட அவங்களுக்கான ஒரு சேவையா இருக்கும். அப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேவை செய்யறது இறைவனுக்கே சேவை செய்ற மாதிரி ஒரு இதுல வரும். அதனால வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில சந்திப்போம்.